வணக்கம். என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006லேருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இப்போ பயங்கரமா வெயில் அடிக்கிறனால நெறைய பேருக்கு தல சுத்தல், வாந்தி இந்த மாதிரிலாம் வருது. இது எதுனால அப்டின்னா, நம்ம உடம்புல சோடியம் ரொம்ப கம்மியாச்சுன்னா, இந்த மாரிலாம் நமக்கு ப்ராப்ளம் வரும். ஏன்னா அதிகப்படியா வேர்க்கிறனால நெறைய சோடியம் நம்ம உடம்புல வேர்வையாவும், யூரின்லயும் போயிடும். ஸோ அதனால இந்த சோடியம் லெவல் கம்மியாறனால என்னென்ன பாதிப்புகள் வரும்? இது வராம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்? ஹோமியோபதியில இதுக்கு என்ன சொல்யூஷன்? இது எவ்ளோ நல்லா இதுல ஹோமியோபதியில சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான். 70%க்கு மேல நம்ம உடல் நீர் தான் இருக்கு. நீர் கரெக்டா பேலன்ஸா இருக்கணும். அந்த நீர்ல உள்ள நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கு. நிறைய சோடியம், பொட்டாசியம், கால்சியம் இதெல்லாம் நம்மளுக்கு மினரல்ஸ் இதெல்லாமே அதுல நமக்கு டைல்யூட்டடா இருக்கும். இதுல முக்கியமா இந்த வெயில் காலத்துல நமக்கு நிறைய நமக்கு வேர்க்குது, ரொம்ப வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா வெறும் தண்ணிய மட்டும் நம்ம ஜாஸ்தி குடிச்சிட்டே இருப்போம். இதனால என்ன ஆகும்னா அதிகப்படியா நமக்கு வேர்க்கும், நிறைய யூரினும் போகும். நிறைய தண்ணி குடிக்கும் போது இதுல நமக்கு அந்த சோடியம் சத்து, அந்த உப்பு சத்து வெளியே போயிடும். வெளியே போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா நம்ம உடம்புல உள்ள செல்ஸ் பெருசாயிடும். நீர் நிறைய இருக்கும் செல்குள்ள. பட் ஆனா உங்களுக்கு அதுல சோடியம் கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். பிளட் டெஸ்ட் பார்த்தோம்னா சோடியம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வேற ஒண்ணுமே கிடையாது. நம்மளோட கல் உப்பு, நம்ம சாதாரணமா சமையலுக்கு யூஸ் பண்ற உப்பு தான் சோடியம். அதுலதான் உங்களுக்கு நிறைய சோடியம் சத்து நமக்கு அதுல இருந்து தான் வருது. சோ அதனால எந்த ஒரு சமையல் நம்ம சமைச்சாலுமே நம்ம கண்டிப்பா உப்பு போடுவோம். ஈவன் நம்ம ஸ்வீட் செஞ்சா கூட அதுல மைல்டா கொஞ்சமா கண்டிப்பா நம்ம உப்பு சேர்ப்போம் அதுல. இப்போ வெயில் காலத்துல அதிகப்படியா வேர்க்கிறனால நம்ம நிறைய தண்ணி குடிப்போம். பட் ஆனா உப்பு சத்து அதனால நமக்கு கம்மியாயிட்டே இருக்கும். அதாவது இந்த சோடியம் லெவல் கம்மியாயிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் ஹைப்போநாட்ரிமியா. சோ இந்த ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா டக்குன்னு என்ன ஆகும்னா திடீர்னு வாமிட் வர்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தலை சுத்தல் வரும். உங்களுக்கு திடீர்னு சோர்வாவாங்க. உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு படுத்திருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய ரீசெண்டா இந்த வெயில் காலத்துல பயங்கரமா வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் போய் அட்மிட் ஆகி ட்ரிப்ஸ் ஏத்தி இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாமே முக்கியமான காரணம் என்னன்னா நமக்கு உடம்புல அந்த உப்பு சத்து கம்மியா இருக்கு. சோ இதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் டெய்லி நீங்க காலையிலேயே ஒரு நீர் மோர் செஞ்சு வச்சுக்கோங்க வீட்டுல. இதை செஞ்சு வச்சுட்டு 1 hour once இல்லாட்டி அந்த மாதிரி உங்களுக்கு எப்பப்பெல்லாம் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைம்லாம் கொஞ்சம் இது நிறைய நீங்க குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா கூட இந்த சோடியம் பேலன்ஸ் நம்மளுக்கு எலக்ட்ரோலைட்ஸ் சொல்லுவோம். இந்த சோடியம், பொட்டாசியம் இதெல்லாம் எலக்ட்ரோலைட்ஸ் சொல்லுவோம். இந்த பேலன்ஸ் நம்மளோட பாடியில மெயின்டைன் ஆகும். நமக்கு முக்கியமா இந்த வெயில் காலத்துல இளநீர் குடிக்கலாம். அதே மாதிரி நீர்மோர் குடிக்கலாம். இதுலதான் உங்களுக்கு தண்ணி கண்டென்ட்டும் நிறைய, இதுல உங்களுக்கு சோடியமும் நிறைய இருக்கு. உங்களுக்கு டெய்லி இளநீரும் குடிக்கிறீங்க, நீர்மோரும் குடிக்கிறீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்ல என்னால இளநீர் மட்டும்தான் என்னால குடிக்க முடியும், நீர்மோருக்கு எனக்கு டைம் இல்ல, என்னால செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எதர் இளநீர் மட்டுமே குடிக்கலாம். ஆனா டெய்லி குடிக்கிற மாதிரி இருக்கணும் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்க நீர்மோரை நிறைய உப்பு போட்டு செஞ்சு வச்சுக்கோங்க. பிரஷர் கம்மியா இருக்கிறவங்க நல்லாவே இதை குடிக்கலாம். அதே மாதிரி பிரஷர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறவங்க உப்போட கண்டென்ட் நீங்க கொஞ்சம் மைல்டா போட்டுக்கோங்க. எந்த உப்புனாலும் போட்டுக்கலாம். இந்த உப்பும் போட்டுக்கலாம். நீங்க சாதாரணமா கல் உப்பு போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம அயோடைஸ்டு சால்ட் விக்குது இல்லையா, எந்த உப்புனாலும் போட்டு பிரஷர் கூட இருக்கவங்க கரெக்டான அளவு போட்டு நீங்க குடிங்க. பட் ஆனா ரொம்ப வேர்க்கிற சுவாபம் இருக்கு, உங்க உடம்புல ஜாஸ்தி வேர்க்குது, நீங்க நிறைய தண்ணி குடிக்கிறீங்க, நிறைய யூரின் போறீங்க, நிறைய டயர்ட் ஆகுது அப்படின்னா இந்த உப்போட கண்டென்ட் நம்ம உடம்புல கம்மியாறனாலையும் இது ஒரு முக்கியமான ரீசனா இருக்கலாம். ஸோ என்னென்ன ரீசன்னாலலாம் நம்மளுக்கு இந்த உப்பு கம்மியாகும் நம்ம உடம்புலன்னா, ஒண்ணு நீங்க அதிகப்படியா நீங்க பயங்கரமா எக்ஸசைஸ் பண்றீங்க. எக்ஸசைஸ் பண்ணும்போது நீங்க நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருக்கீங்க. நிறைய உங்களுக்கு எனர்ஜி ஸ்வெட்ல போயிடுது. பட் ஆனா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி எலக்ட்ரோலைட்ஸ், நீங்க அந்த உப்பு இந்த மாதிரி இதெல்லாம் எலக்ட்ரோலைட் ஜூஸ் இந்த மாதிரிலாம் விக்குது இல்லையா, இந்த மாதிரி எதுவுமே நீங்க குடிச்சு அதை சரி பண்ணல அப்படின்னா நமக்கு இந்த உப்பு சத்து இந்த ஹைப்போநாட்ரிமியா ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி ஏதாவது நீங்க மெடிசன் சாப்பிடுறீங்க. இப்போ நிறைய எனக்கு கால்ல நீர் கோர்த்திருக்கு, அதனால யூரின் போற மாதிரி நான் நிறைய டயோரெட்டிக்ஸ் சாப்பிடுறேன், ஆன்டி டிப்ரெசன்ட் மாத்திரை சாப்பிடுறேன்னா அதோட சைடு எஃபெக்டும் நமக்கு நீர் சத்து நமக்கு இந்த எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, கிட்னில ப்ராப்ளம் இருக்கு, லிவர்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலும் நமக்கு இந்த ஏஜ் ஆன மக்களுக்கு நிறைய அந்த ப்ராப்ளம்ஸ் ஹைப்போநாட்ரிமியா, இந்த உப்பு கம்மியாகிற ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசன்னாலதான் நம்ம ப்ராப்பரா எந்த அளவு நம்ம தண்ணி குடிக்கணும், எந்த அளவு உப்பு கண்டென்ட் உள்ள தண்ணி குடிக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உண்மையா நடந்த ஒரு நிகழ்வை சொல்றேன். சிந்தியா லொசேரோன்ற ஒரு 28 வயசு ஒரு லேடி 2005ல பாஸ்டன்ல மேரத்தான் ஓடினாங்க. ஒரு கண்டினியூஸா அன்னைக்கு பயங்கரமா வெயில் அடிச்சிட்டு இருந்தனால நிறைய
நிறைய வந்து தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த ஓடுற மேரத்தான் ஃபுல்லாவே. பட் ஆனா வந்து அவங்களோட அந்த தண்ணியில எந்த விதத்துலயுமே வந்து அவங்க எலக்ட்ரோலைட்ஸ் எதுவுமே வந்து மிக்ஸ் பண்ணல அவங்க. ஸோ அந்த பொடி மாதிரி நமக்கு எலக்ட்ரோலைட் பேக்கெட்ஸ் எல்லாம் வைக்குது இல்லையா, லைட்டா எப்பயாவது ஒரு 2-3 பாட்டில்ஸ்க்கு ஒருக்கையாவது லைட்டா அதை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். பட் ஆனா அவங்க எதுவுமே அது வந்து பண்ணாதனால என்ன ஆச்சுன்னா, அந்த அந்த மேரத்தான் முடியும் போது மயக்கம் போட்டு விழுந்தாங்க. விழுந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவங்க இறந்துட்டாங்க. ஸோ இது என்ன ரீசன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஹைப்போநாட்ரமியா தான். உடம்புல வந்து நீர் சத்து வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. பட் ஆனா உப்பு சத்து வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த ஹைப்போநாட்ரமியானால தான் இந்த மேரத்தான் ஓடும்போது ஒரு 28 வயசு தான் அந்த லேடிக்கு அவங்க வந்து இறந்திருக்காங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நமக்கு. ஸோ நம்ம வந்து வீட்டில் நம்ம சும்மா இருந்தா கூட இந்த வெயில் காலத்துல நமக்கு நிறைய ஸ்வெட் ஆகுது. இதுக்கு தண்ணி மட்டும் போதாது. நம்ம வந்து கண்டிப்பா வந்து எய்தர் நீர்மோர், இளநீர் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டாகணும். ஹோமியோபதியில பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்கு. நாட்ரமர்னு ஒரு மெடிசன் இருக்கு. இந்த மெடிசனை ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவை இந்த வெயில் காலத்துல நிறைய ஸ்வெட் ஆகும்போது நீங்க தண்ணியோட குடிக்கும் போது இந்த மாத்திரையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சோடியம் லெவல் வந்து உங்களுக்கு குறையாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் வந்து டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.